நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இது, ஆரத்தி எடுக்கிற நேரம் ஆச்சு, அஞ்சலி இன்னும் கீழே வரல. இன்னைக்கு மட்டும் எதுக்காக இவ்வளவு லேட் பண்றா? என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. இன்னைக்கு வேற ராக்கி பண்டிகை, ஏன் அக்காவை இன்னும் காணோம்? யாருக்கு என்ன தெரியும்? நேத்து நடந்ததை அவ இன்னும் மறந்தாலோ மறக்கலையோ. ஆனா அஞ்சலி இது வரைக்கும் பூஜைக்கு வராம இருந்ததே இல்ல. இதோ கொஞ்சம் லேட்டா வந்தாலும் மாப்பிள்ளை வந்துட்டாரு. அக்கா, ராணியம்மா, அது ராணியம்மா ரூம்ல இல்ல, அதனால கீழே வந்திருப்பான்னு. நாங்களும் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அக்கா, என்ன ராணியம்மாவை எங்கேயும் காணோம்? அக்கா, அக்கா. ஜெயபிரகாஷ், அஞ்சலியை எங்கேயாவது பாத்தியா? இல்லைங்கம்மா, நான் காலையிலேருந்து ராக்கி பண்டிகைக்காக ஸ்வீட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். இப்ப எனக்கு உண்மையிலேயே ஃபியரா இருக்கு. அஞ்சலி சொல்லாம கொள்ளாம எங்க போனா? அக்காவை எங்கேயுமே காணோம். இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அது உன்னாலதான். நேத்து நீ அஞ்சலி கிட்ட எவ்வளவு கோவமா பேசுன. அக்காவுக்கு ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்தச்சின்னா இதான் அவளுக்கு பரிசா? பாட்டி, நேத்து நைட்டே நான் ஸ்ருதியை பார்க்க போயிருந்தேன். ஸ்ருதியை மறுபடியும் இங்க வந்து வேலை செய்ய சொல்லிட்டேன். ராத்திரி நான் வரதுக்கு லேட் ஆனதுனால அக்காட்ட அதை பத்தி நான் சொல்லல. ஆனா அந்த ஸ்ருதியை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். அவ கண்டிப்பா வந்துருவா. அது ஒரு நிமிஷம், பக்கத்துல ஒரு பஜனை மண்டபம் இருக்குல்ல, அங்க இருக்காங்களான்னு நான் போய் பார்க்கறேன். ராணியம்மா அங்க கூட இருக்கலாம்ல. அக்காவை பத்தி தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அக்கா, தயவு செஞ்சு ஃபோன் எடுங்க. அஞ்சலி எப்பவும் பூஜை புரஸ்காரம்லாம் நல்லாவே செய்வா. இன்னைக்கு அவ விரதம் இருக்கால, அதனால காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிட்டு இருக்க மாட்டா. ஏன் சின்ன அவகிட்ட இப்படி எல்லாம் பேசின? ஏன் இப்படி எல்லாம் பேசி அவ மனசை கஷ்டப்படுத்தின? சின்னா, என்னோட ராக்கியை நீ கிண்டல் பண்ணாத. அடுத்த வருஷம் இதை விட அழகான ராக்கியை தயார் பண்ண போறேன். ஹலோ, ஹாய், பாய் பாய். மறுபடியும் கிழிஞ்ச புடவையா? வணக்கம்மா. அஞ்சலி எங்க இருக்காங்க? எங்க போனானே தெரியல. நாங்களும் அவளைதான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னன்னு ஒண்ணுமே புரியல. மாப்பிள்ளையே அவளை தேடிதான் போயிருக்காரு. அவளுக்கு போன் பண்ணி போனை எடுக்கவே இல்லை. நான் அக்காவை தேட போறேன். சுருதியை உன் கூட கூட்டிட்டு போ. பாட்டி, அது வந்து ஒரு நிமிஷம் இருமா சுருதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நேத்து அஞ்சலி சின்ன நடந்துகிட்ட விதத்தினால தானே அவ கோவப்பட்டா.
சின்ன உன்னை மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும்னு தான் அஞ்சலி சின்ன கிட்ட கேட்டா. ஆனா அதுக்கு இல்ல பாட்டி, நான் அஞ்சலியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சுருதி. அவ பிடிவாதம் பிடிச்சானா, நீ சின்ன கூட போய் சின்ன உன்கிட்ட மன்னிப்பு கேட்டதை சொல்லலைன்னா நீ மறுபடியும் இங்க வேலை செய்வேன்னு சொன்னாதான் அவன் இங்க வருவா. பாட்டி நான் சொல்றது கொஞ்சம். போதும் சின்ன, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும். நீ அஞ்சலிக்காக இதை செஞ்சுதான் ஆகணும். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நான் என்ன சொல்றேனோ அதை செஞ்சா போதும். நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா உன் கூட அஞ்சலியும் வரணும். இதுதான் என் இறுதி முடிவு. நீயும் போமா சுருதி. ஹாய், நான் ரெடியா இருக்கேன். நான் லேட்டா வரல அந்த ரவுண்ட்காக, ஐ மீன் ஆர்த்திக்காக தான். இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் ஆண்டி? வா, உன்கிட்ட என்னன்னு சொல்றேன், நீ டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க. வா. சீட் பெல்ட் போட்டுக்க. அக்கா ப்ளீஸ் ஃபோன் எடுக்கக்கா. ஒருவேளை அஞ்சலி சொல்லுங்க மாமா, ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல அஸ்வின், நான் அங்கேயும் போய் பார்த்தேன். ஆனா அங்க யாருமே இல்ல. பஜனை மண்டபத்துல அஞ்சலிக்கு தெரிஞ்சவங்க சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன். சரி, ஏதாவது தெரிஞ்சா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சொல்லுங்க. இல்ல அக்காவை பத்தி இன்னும் எதுவும் தெரிய வரல. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க பாட்டி கிட்ட சொல்லுங்க, நான் வீட்டுக்கு வரும்போது அக்காவும் என் கூட இருப்பாங்கன்னு. என்ன ஆச்சுக்கா உங்களுக்கு? சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டீங்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. அஞ்சலி கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. இது எல்லாமே உன்னாலதான் நடக்குது. நீ மட்டும் வீட்டுக்கு வராம இருந்திருந்தா எனக்கும் அக்காவுக்கும் சண்டை வந்திருக்காது. இது எல்லாமே உன்னாலதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த பொண்ணு இனிமே என் வீட்டுக்கு வரக்கூடாது. and that's final. இது என்னோட வீடு. This is my house. அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, பெரியம்மன் கோயில்ல இந்த நேரத்துக்கு ஆரத்தி எடுப்பாங்க.
இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? ஏங்கா இவ்வளவு கோவம் என் மேல? நான் நேத்து பேசினதுக்கெல்லாம் ரொம்ப சாரிக்கா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா. அக்கா பதில் சொல்லுங்கக்கா. எனக்கு மறந்துடுச்சு. உண்மையிலே மறந்துட்டீங்களா? என் தம்பி அப்பளம் மாதிரி எப்பவுமே கோவப்படுவான். ஆனா அக்காவுக்கு ஒண்ணுன்னா மட்டும் அவ உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டான். என் தம்பி ரொம்ப கோவக்காரன் தான். ஆனா அவனுக்கு நல்ல மனசு. தெரியாம தப்பு பண்ணிட்டேன்க்கா. என்ன மன்னிச்சிருங்க. இருக்கட்டும், பரவாயில்லைச்சுன்னா. எனக்கு கோவம் இல்ல. அக்கா, எதுவுமே இங்க சரியா நடக்க மாட்டேங்குது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மோசமானவன். ஆனா உங்களுக்கு நான் யார் மேல கோவப்பட்டாலும் அதை பத்தி நினைச்சு கவலைப்பட மாட்டேன். ஆனா உங்ககிட்ட அப்படி இருக்க முடியல. எனக்கு வேற யாருமே முக்கியம் இல்லக்கா. நீங்க மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்கா, தயவு செஞ்சு இனிமே இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ்க்கா. சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு வரேன். ஒரு முறை ஏதாவது தொலைச்சா அது மறுபடியும் கிடைக்கிறது இல்ல. ஒருவேளை உங்களுக்கு என் மேல கோவம் வந்தா என்ன நல்லா திட்டுங்க, வேணும்னா என்ன கொன்னுடுங்க. ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அம்மா மாதிரி நீங்களும் என்ன விட்டுட்டு போயிடாதீங்கக்கா. அக்கா தம்பிக்குள்ள சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரி, நீ சொல்ல. இப்ப நீயும் விரதம் இருந்துட்டு இருக்கல்ல? அது இருக்கட்டும். நான் இங்கதான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லுச்சுன்னா? ஸ்ருதி, ஸ்ருதியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க ஆசைப்பட்டது தானே? நிஜமாவா? ஒருவேளை நான் இத அடிக்கடி செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் நடக்குது. உங்களுக்கு இதெல்லாம் தமாஷா தெரியுதா? சாரி, கோவக்கார தம்பி. போலாமா?
ராணி அம்மா எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. ஸ்ருதி வேற அந்த வீட்டுக்கு போயிருக்கா. இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? சசி தம்பிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா கடையை காப்பாத்துறதுக்கு தான் ஸ்ருதி இப்படியெல்லாம் நடந்திருக்கான்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீங்க சும்மா கவலைப்படாதீங்க அத்தை. இங்க பாருங்க, நிலைமை இப்ப கொஞ்சம் மோசமா இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க அத்தை. அந்த வீட்ல அந்த அஸ்வினை தவிர இன்னும் நல்ல மனுஷங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க. ஸ்ருதி உண்மையிலேயே சரியான முடிவை தான் எடுத்திருக்கா. அப்புறம் நீங்களே சொல்லுங்க அத்தை, இவ்வளவு பெரிய தொகையை நம்ம ஷாம் கிட்ட எப்படி வாங்க முடியும்? அங்க போய் அவமானப்பட்டுக்கிட்டே வேலை செய்யலாம். ஆனா என்கிட்ட பணம் வாங்க மாட்டாங்களா? இது என்ன நியாயம் பிரியா, சொல்லுங்க. இல்ல ஷியாம் தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. வேற எப்படி அத்தை? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. சரியான நேரத்துல நம்ம கைக்கு கிடைக்காத அந்த 1 லட்சம் ரூபாய் நமக்கு எதுக்கு சொல்லுங்க? என்கிட்ட இருந்து பணம் வாங்கினா ஸ்ருதிக்கு அது சரின்னு தோணவே தோணாது. ஆனா தினமும் அந்த வீட்டுக்கு போய் அவமானப்பட மட்டும் அவங்க தயாரா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இங்க பாருங்க அத்தை, தயவு செஞ்சு நீங்களே ஸ்ருதி கிட்ட பேசுங்க. யாரு என்ன நினைச்சாலும் தப்புன்னு தான் சொல்லுவேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஷியாம் தம்பி, நீ எதை பத்தியே கவலைப்படாத. இந்த விஷயத்தை பத்தி ஸ்ருதி கிட்ட நான் பேசுறேன். எல்லாம் சரியாயிடும்பா. அந்த கடவுள் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாரு. யாராவது மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா என்ன? பாட்டி, நான் வீட்டுக்கு வந்த உடனே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அவருக்கு ஏதோ கொஞ்சம் வேலை இருக்கா, முடிஞ்சதும் வந்துருன்னு சொன்னாரு. ஸ்ருதி, இந்தாங்க. இது எதுக்கு? நீங்க இதை ரெடி பண்ணுங்க. நீங்க ராக்கி கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு அண்ணனை ரெடி பண்ணிட்டு வரேன். லவண்யா, உங்களுக்கு அண்ணன்லாம் இல்லையா? அண்ணனா? எனக்கு 2-3 கசின்ஸ் இருக்காங்க. நான் உங்களுக்கு சின்ன வயசுல ராக்கி கட்டியிருக்கேன். அப்புறம் இப்போ அவங்க பெரியவங்களானதுல இருந்து எனக்கு அவங்க கூட டச்சே இல்லை. எனிவேஸ் அக்கா, ஐ மீன் நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சுத்தமா நம்புறதே இல்லை. இந்த கயிறை கட்டுறதுனால என்ன ஆக போகுது? இங்க பாருங்க லாவண்யா, இதுல நம்புறதுக்கும் நம்பாம இருக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல. எல்லாருமே இதை நம்புறாங்க. இதுவும் ஒரு நம்பிக்கை தான். மனசு முழுக்க நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த சின்ன கயிறு கூட அண்ணன் தங்கச்சி உறவுக்கு பெரிய பலத்தையே கொடுக்கும். Whatever, நாட்டுப்புறம். ஹலோ, எனக்கு நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ராக்கி கட்ட போறோம். ராக்கியா? எங்க பாருங்க ராணியம்மா, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்காக நீங்களே என் கையில ராக்கி கட்டுறேன்னு சொன்னா இப்படி? என்னங்க, நான் என்ன பத்தி சொல்லல. உங்களுக்கு ராக்கி கட்ட போறது ஸ்ருதி. என்ன? உங்களுக்கு தெரியுமா, ஸ்ருதிக்கு அண்ணன் தம்பியே இல்லையா. அதனாலதான் நான் உங்களுக்கு ராக்கி கட்ட வைக்கலான்னு நினைச்சேன். ஸ்ருதி தான் உங்களுக்கு ராக்கி கட்ட போறாங்க. நான் என்ன நினைச்சேன்னா அவங்க கையால உங்களுக்கு ராக்கி கட்ட வைக்கலான்னு.